தலைவலி இருக்க உங்களுக்கு இஇஜி, பிரெயின் எம்ஆர்ஐ, மேபி சம்டைம் சர்வைக்கல் எம்ஆர்ஐ இது 3மே நார்மலாக இருந்து அப்புறமும் தலைவலி இருக்கா? அப்போ தலைவலிக்கு வேறு ஏதோ ஒரு சிஸ்டம் காரணம்னு புரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் இஎன்டி இஷ்யூவாக இருக்கும், மேபி அதையும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இப்படி எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு எல்லாமே நார்மலாக இருந்தும் தலைவலி இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னை வந்து சந்திக்கலாம். பிகாஸ் அப்படி ஒரு பெயின் இருக்கிறது, இதை வந்து இடியோபதிக் ஹெடேக்னு காமனாக அட்ரஸ் பண்ணுவாங்க. அதாவது எதன் காரணமாக தலைவலி வருதுன்னே தெரியல. அப்போது தெரியாத ஒரு தலைவலி அப்படின்னு சொல்லிடுவாங்க. சம்டைம்ஸ் மைக்ரைன் ஹெட்டேக், மைக்ரைன் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. எடுத்தும் வலி குறையலன்னா அந்த மாதிரி நிறைய தலைவலி பேஷண்ட்ஸை நாங்கள் இங்கே வேறு சில அப்ரோச்சஸ் மூலமாக, தட் இஸ் ஆஸ்டியோபதிக் அப்ரோச்சஸில் வேறு சிஸ்டத்தில் இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதனால தான் தலைவலி வருதுன்னு அட்ரஸ் பண்ணி நாங்கள் சரி பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீவியஸாக என்னோட ஒரு வீடியோவில் டைஜஸ்ட் சிஸ்டமில் பிரச்சனை இருந்தால் கூட தலைவலி வரும்னுலாம் சொல்லியிருந்தோம். அதனால் அது வந்து அப்டமன் ஆர்கன்ஸாகவும் இருக்கலாம், அல்லது பெரிஃபரல் லிம் இஷ்யூஸாகவும் இருக்கலாம். நிறைய காரணம் இருக்குது. ப்ரீதிங்காக இருக்கலாம். இதை ப்ராப்பராக உட்காந்து அனலைஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணி சரி பண்ணுறதுனால தான் நிறைய தலைவலி பேஷண்ட்ஸ் வாழ்க்கையில் எங்களால் சக்ஸஸ் கொடுக்க முடிஞ்சுது. அவங்க லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படி டயபெட்டிக் ரிவர்சல்னு சொல்லுவாங்க, அது மாதிரி மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் ஹெட்டேக் ரிவர்சல் நடந்துகிட்டு இருக்குது. மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ். இந்த மாதிரி பிரச்சனைக்கு உங்களுக்கு நான் இங்கே ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன்.